மெயின் டோரா? மெயின் டோர். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, இப்போ நாங்கள் லிஃப்ட்டில் போய் கொண்டிருக்கிறோம். எப்படி வடிவாக இருக்கு என்ன? மேலே அடுப்பை பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய அடுப்புண்டு புகை புகை. ஃபேன் உங்களுக்கு ஏசி தேவைண்டா ஏசி. அனைவருக்கும் வணக்கம். நான் ரசாயினி. நான் தேரணி. ஓகே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் பிஓசி பேங்க்கு பக்கத்தில் உள்ளதான ஒரு வீட்டை வந்து நிற்கிறோமே. நான் கேட்போம், எந்த பிஓசி? மந்திக பிஓசி ஏன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு வீட்டில் நாங்கள் வந்து நிற்கிறோம். அப்போ ஏன் வந்திருக்கிறோம்னு நீங்கள் யோசிக்கலாம். மேலே நீங்கள் இதில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், அமெரிக்காவில் உள்ள ஒரு ஃபேமிலி வந்து இங்கே மந்திகையில் இருக்கிறாங்க. அதாவது இந்த பேங்கு பக்கத்தில் உள்ள ஒரு வீடு வந்து ஃபுல்லாக கட்டி வச்சிருக்கிறோம். அதாவது வெளிநாட்டில் இருக்கிற ஆட்கள் வந்து இங்கே வந்து தங்குமிட வசதி இல்லை, நிறைய பேர் எவ்வளோ பேரும் இங்கே வந்து தங்கிட்டு போகலாம். அப்போ அந்த வீடு கட்டி ஃபுல்லாக எல்லா வசதியோடையும் கட்டி வச்சிருக்கணும். அதாவது வெளிநாட்டு பிள்ளைங்க தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் போய் பார்க்க இல்லை. அப்போ நாங்கள் உள்ளுக்க போய் பார்ப்போம் அதில் என்ன மாதிரி எப்படி செய்து வச்சுருக்குறாங்க, அங்கே எத்தனை பேர் தங்கலாம், அப்போ அந்த காசு வாடகை எவ்வளவு என்ற சொல்லி நாங்கள் அங்கே உள்ளுக்க போய் பார்க்கலாம். எனக்கு ஆமாம், வாங்க வாங்க. அப்படியே அந்த வீடு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியாவில் வந்து அப்படியே பருத்துறை டவுன் இருக்குது. இந்தியாவில் போனால் அப்படியே பருத்துறை டவுன். அப்படியே இந்தியாவில் போனால் அப்படியே இந்த சரசாலை சாவகச்சேரி போகிற ரோட். அப்போ இதுதான் அந்த மந்திகை இவ்விடத்துக்கிட்ட. இப்போ நான் உள்ளுக்க போகிறேன். இதுதான் அந்த என்ட்ரன்ஸ். இதான் இட கேட் இருக்குது இவ்விடத்துக்கிட்ட. இடத்த படிவா நீங்கள் விளங்கியிருப்பீங்க. ஓகே, இப்போ நாங்கள் அப்படியே கேட்டுக்குள்ளே போவோம். இதுக்குள்ளே எங்களோட வீடு இருக்குது. பெரிய அது வீடுன்னு சொல்ல இல்லாது, அது ஒரு பெரிய பேலஸ்ன்ட்டு தான் சொல்லலாம். ஏன்னா அப்படியே ஒரு பெருசாக கட்டி வச்சிருக்கணும், வாடகைக்கும் கொடுப்பினோம். அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான அந்த ரோட். அப்படியே ஃபுல்லாக இஞ்சால பக்கத்தில் அப்படியே வெங்காய தோட்டம் ஃபுல்லாகவே. பார்க்கவே ஒரு பச்சை பச்சைன்னு உண்மையில் வடிவாக தான் இருக்குது. நல்ல பச்சையாக நல்ல செழிப்பாக. வடமராட்சியை பொறுத்தவரையில் கூடுதலாக தோட்டங்களும் வெங்காயம் புகையிலைகள் அப்படி செய்கிறது கூடத்தானே. அப்போ இதான் அந்த இடம். 2 பேர் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கணும். அப்படியே நாங்கள் உள்ளுக்க போவோம். போயிட்டு வாவ் வடிவாக இருக்கேன். நல்ல ஒரு வடலி மட்டையில் மேய்ஞ்சி வச்சுருக்கணும். ஏன்னா உண்மையில இதுக்குள்ளே இருக்கைக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஹூலாக தான் இருக்கும். அப்படியே பக்கத்தில் இடத்துக்கிட்ட வந்து பார்த்தால் இது ஒரு சின்ன ஒரு இளநி மரம் ஒன்று இதில் வச்சுருக்கணும். செவலணி கிட்டவே நல்ல குலையோட காய்ச்சி குலுங்குது. எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் அப்படியே கல் பதிச்சிருக்கணும். பெரிய வாகனங்கள் எல்லாம் கொண்டு வந்து விடலாம் இதுக்குள்ளே. இது ஃபுல்லாக பெரிய கேட் உண்டு. இவ்விடத்துக்கிட்ட பெரிய ஃபுல்லாக கேட் உண்டு. நீங்கள் எவ்வளோ பெரிய வாகனம் கொண்டு வந்து உள்ளுக்க விடக்கூடிய மாதிரி இருக்கும். என்னென்னு சொன்னால் நல்ல ஒரு பெரிய இடம்தான். பெரிய ஒரு இடத்தை பிடிச்சி அப்படியே செய்திருக்கணும். இது உள்ளுக்குள்ளே அப்படியே நல்ல கூலாக இருக்கக்கூடிய மாதிரி சூப்பராக இருக்கேன்னா இருக்க. ஓலை வடலி மட்டை எல்லாம் போட்டு அதோட பாருங்க லந்தர் லாம்பு போட்டிருக்கிறேன். இப்போ இப்படி ஒரு லந்தர் இப்போ காண்றதே உண்மையிலே ஒரு பெரிய அரிது தானே. ஆனால் அந்த லந்தரை எடுத்தால் நான் டிசைனுக்குள்ளே உள்ளுக்க பல்ப் போட்டு வச்சிருக்கேன். ஆனால் சுற்றி வர ஃபுல்லாகவே இங்கே 4 பல்ப் போட்டிருக்கேன். ஆனால் இன்னும் நிறைய இடங்கள் உள்ளுக்க இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் இருக்கிறக்குரிய இந்த கட்டுகள் எல்லாம் இதில் வச்சிருக்கணும். மண்சாடி ஏன்னா
சரி வாங்க நாங்கள் அங்கே போய் பார்ப்போம் என்ன மாதிரி. சரி, அப்படியே இதில் ஒரு வாகனம் நிற்குது உள்ளுக்கு. அப்படியே இதில் உண்மையில் நல்ல பெரிய ஒரு கண்ணாடி ஏன்னா. ஸோ நல்ல ஒரு கூலிங் கிளாஸ் கண்ணாடி மாதிரி அடிச்சிருக்கணும், கூல் பண்ணுற கண்ணாடி. இதில் நல்லா இருக்கிற நல்ல ஒரு கதிரை ஒன்று போட்டிருக்கணும். இருந்து பாருங்க எப்படி இருக்கு. ஜெரோமி விட்டா நித்திர போயிடும் போல. அப்படி இங்காலயம் இதில் ஒரு கதிரை உண்டு. ஆனால் ஏதோ சரிஞ்சு இருக்க மாதிரி கிடக்க உண்மையில டிசைன் தானே இப்படி ஒரு மாடலாக இருக்கிறது. சரி, அப்படியே உள்ளுக்கா போய் பார்ப்போம். இதுதான் மெயின் டோரா? வா, சூப்பராக இருக்கு என்ன. ஆனால் இது வந்து கீழே கான்கிரீட்டெல்லாம் கட்டி வச்சிருக்கணும். கான்கிரீட்டெல்லாம் கட்டித்தான் அப்புறம் மேலே இப்படி ஒரு குஷன் ஒன்று போட்டிருக்கணும். ஏன்னா நல்லா இருக்கேன். அப்படி அப்படி வயிறு வீட்டை இது மட்டுமே இதெல்லாம் இதுக்குள்ள நம்ம பார்ப்போம். நல்ல ஒரு படம் வரைஞ்சி வச்சிருக்கணும். ஹீட்டர் எல்லாம் வச்சிருக்குது, டீ வச்சு குடிக்கலாம். தங்கி நிற்கிறாங்களா வந்து இதில் சரியாக எல்லா வசதியுமே இருக்குது. ஹீட்டர் எல்லாம் வச்சிருக்கணும், டீ வச்சு குடிக்கிற மாதிரி. இங்கே ஃப்ரிட்ஜ் இருக்குது வச்சு சாப்பிட்ற மாதிரி. இங்கே சிங்கள் எல்லாம் திறந்த வழியா தானே சிங் வசதி எல்லாம் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆனால் வாராக்கள் பரவாயில்லை. நம்மளுக்கு நல்ல ஃப்ரிட்ஜும் வச்சிருக்கணும், நல்ல அவன் ஒன்று வச்சிருக்கணும். இங்கே கீழே தண்ணி சூடாக்குறது ஃபுல்லாக. ஆனால் இது அடுப்பேண்ணே, கரண்ட் அடுப்பு. ஏன்னா வாராக்கள் பிரச்சனை இல்லை, யாரு வந்தாலும் உண்மையில். வா, சூப்பராக இருக்கு. உண்மையில் நல்ல ஒரு பெட், நல்ல ஒரு டபுள் பெட். அப்படியே தலைமாட்டில் நல்ல மணிக்கூட உண்டு, ஃபுல்லாக மணிக்கூடு. இங்கால அப்படியே வந்தால் இல்லை கபேர்டுகள் இருக்குது, ஃபைலுகள், உங்களோட டாக்குமெண்ட்ஸுகள் எல்லாம் வச்சு எழுதக்கூடிய மாதிரி. இங்கால ஒரு அலுமாரியும் ஒன்று இருக்குது. அப்படியே இது ஒரு கபேர்ட். இது வந்து பார்க்க நம்ம தங்குறாக்களுக்குள்ள வசதி தானே. அப்போ கண்ணாடி பார்த்து வலிக்கிட்டு போகலாம். வடிவா இது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள அடுத்தரும் பாங்க. நல்ல ஒரு ஈச்சாரா, நல்ல ஒரு சாய்மன கதிரை. இப்படி கதிரைகள் உண்மையில் நாங்களும் கொண்டு வேண்டோம். பார்த்தீங்கன்னா அடுத்த ரூம் என்ன நாங்கள் காட்டினதுக்கு பக்கத்து ரூம். சிங்கிள் அப்படியே இருக்குல்ல. தண்ணி வருது, இந்த தண்ணியை திறந்துட்டு பயப்படுறீங்க. ஆனால் உண்மையில் நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா கை கழுவலாம், நல்ல கூலாக இருக்கு. தண்ணி நல்லா இருக்கு, நீச்சல் அப்படியே புதுசா இருக்கு. அதாவது இந்த கட்டிடம் கட்டி 3 வருஷமா இருக்குமா? 3 வருஷமா இந்த கட்டிடம் கட்டி. ஆனால் பார்த்தா ஏதோ இப்போ தான் கட்டின மாதிரி இருக்கு. ஃபுல்லாக மேலே அப்படியே சீல் ஃபுல்லாக அடித்து வச்சிருக்கணும். இது என்ன குளிக்கிற ரூம். இது அந்த ரூம், வாஷ் ரூம் என்ன பாருங்க. படிவா குளிக்கலாம். நல்ல ஒரு அழகான கோமாட். ஸ்டெப் என்ன மேலே என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே உள்ள 2 ரூம் தான் காட்டி இருக்கிறோம். இனி வந்து மேலே இருக்குது. இப்போ நாங்கள் மேலே போகிறோம். மேலே வாங்க போய் பார்க்கலாம் அப்படி என்ன மாதிரி இருக்கிறது.
நல்ல ஒரு படி. சரி பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே இருக்கிறான ரூம். இதுவும் வந்து நாங்கள் வந்து தங்கிட்டு வடிவ ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம். பாருங்க பெட் எல்லாமே இருக்குது. என்ன நல்ல பெட் என்ன நல்ல பெட் வாழாயமே இருக்குது. அது ஒன்றும் இல்லை போல. கண்ணாடி வலி கண்ணாடியா வலி இது வாங்க. இப்போ இது ஒரு ரூம் என்ன அப்படியே எஞ்சால் அப்படியே பார்ப்போம். நான் ஃபுல்லாகவே நல்ல ஒரு டைல்ஸ் ஒன்று பதிச்சு வச்சுருக்கேன். ஆனால் வளர்க்குற தன்மையும் குறைவு, பயம் இல்லாமல் நடக்கலாம். உங்களை சிங்கிள் பெட் ஒன்று இருக்கு. சிங்கிள் பெட் இப்போ எப்படி இருப்போம் விட்ட போத்தவே இல்லை. இது வந்து முதலாவது மாடி காட்டி இருக்கிறோம். ரெண்டு பேர் தங்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதுக்கு இன்னும் ஒரு மேல் மாடி ஒன்று இருக்கு இதுக்கு மேல. அப்ப இதுக்கு மேலேயும் போய் நாங்க பார்க்கலாம் என்ன மாதிரி எப்படி இருக்குன்றத. அங்கே போய் பார்ப்போம். எல்லா கண்ணாடியுமே உண்மையாக நல்ல பெரிய ஒரு கண்ணாடியா, ஃபுல்லாகவே அப்படியே பெரிய ஒரு கண்ணாடி தான். அங்கால தெரிகிற பில்டிங் வந்து பிஓசி போல என்ன, பிஓசி பேங்க் என்ன? சிபியா உள்ளுக்க இருந்தால் வெக்க தெரியாது என்ன, வெயிலும் இல்லை ஒன்றும் தெரியல. அதோட எப்படி ஒரு கண்ணாடி போட்டிருக்கு, எங்களுக்கு பார்க்க கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கு ஏன்னா. சரி வாங்க நாங்கள் அப்படியே அடுத்த பில்டிங்குக்கு போவோம். சரி அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அடுத்த ரெண்டாவது மாடி. ரெண்டாவது மாடிக்கு நாங்கள் போகிறோம். ரெண்டாவது மாடியும் எல்லாம் அந்த ஒரே டிசைன்லேயே செய்திருக்கேன், ஒரே மெத்தட்லையா? எந்த பக்கம்ன்றா தெரியல, ஒரே மாதிரியே ஒரே மாதிரியோ? சரி திறந்து போவோம் முழுக்க. ஆனால் உண்மையில நல்ல ஒரு இடம், மேலே நல்ல மரங்கள் வளர்த்து வச்சிருக்கணும், ஃபுல்லாகவே நல்ல ஒரு கல் பதிச்சு வச்சிருக்கணும். சரி அப்போ நாங்கள் உள்ளுக்க போவோம். ஆனால் கிட்டத்தட்ட அதே செட்டப் தானே அந்த பில்டிங்கில் பாதியாக பிரித்து அங்கால இருக்கு. அப்படி இருக்கிறோம் சாணி அப்படியா? ஆனால் இதுவும் அப்படித்தான், கீழே கான்கிரீட் போட்டு தான் அப்படியே கட்டியிருக்கணும். சாப்பிடக்கூடிய மாதிரி என்ன சாப்பிட்டுட்டு இப்படி போன் பார்க்கலாம், போன் பார்க்கலாம், போன் கிடைக்கலாம். இதுவும் அதே போலதான் டீ வைக்கிறதுக்கான கீட்டர் எல்லாமே இருக்குது. ஃப்ரிட்ஜ் என்ன, ஃப்ரிட்ஜ் இஞ்சால மேலே குறிய கபர்ட்டுகள், மற்றது கீழே இந்த தண்ணி சுட வைக்கிறதுக்கான தண்ணி கீட்டர், இந்த லவன் வச்சிருக்கணும். அதேமாரி இங்காலையும் ஃபுல்லாகவே அப்படி ஒரு கரண்ட் அடுப்பு இருக்குது. ஜெரோமியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெரோமி மேல்மாடிக்கு நடந்தே களைச்சி போயிட்டா போல, படுது என்ன களைக்குதோ உள்ளேக்கு? உள்ளுக்க போகுதா கால்? சூப்பராக இருக்கு என்ன, நல்ல ஒரு மண் சட்டி, மண் பானை ரெண்டெல்லாம் உம்மலை விட கொஞ்சம் படிவு குறைவு. இது ஃபுல்லாக அப்படியே நல்ல ட்ரிபிள் பெட் சொல்லலை, ட்ரிபிள் பெட். அங்கே கபோர்ட் ஃபுல்லாகவே ஒரு கபோர்ட், இதுவும் கண்ணாடி அதே மாதிரி கண்ணாடி என்ன. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஒரே மாதிரி ஒரு செட்டப்லாம் எல்லாமே நிறைய செய்திருக்கணும். ஒவ்வொரு பகுதி இங்க நிறைய பேர் வந்து தங்கலாம். ஓ தங்கலாம், மட்டும்தான் வரலாம். அவைக்குதான் இது முன்னுரிமை. எல்லாமே ஒரே இதுதான், ஒரே மாடல்ல தான் ரூம்கள் இருக்குதுன்னு. நல்ல நீட்டா இருக்கும், நல்ல கிளியர். அந்த வாஷ்ரூம் மாதிரியே தெரியல, அவ்வளோ ஒரு நீட்டா. உண்மையாக பராமரிக்கிறாங்களே அவ்வளோ நீட்டா வச்சிருக்கீங்க, நல்ல ஒரு கிளீனாக வச்சிருக்கேன். அந்த பராமரிக்கிறார்களுக்கும் நல்ல ஒரு சுகம் தெரியுமோ.
என்ன வேலையாண்டு எல்லாம் நல்லா நீட்டா தானே இருக்கு. அப்ப அவைக்கு வேலை குறைவு. உண்மைதான். அப்ப நல்லா இருக்கும் எல்லாம் நீட்டா வச்சிருக்கிறீங்க. இதுவும் அதே மாதிரி மேலே ஒரு இது 3வது மாடி என்ன? இல்லை 2வது ஃப்ளோர். 2வது தான் அங்கால கீழ் மாடியில முன்புறம் பின்புறம் இருக்குது. ஆ 2 பக்கம் பார்த்துட்டோம். இப்பதான் 2வது மாடிக்கு நாங்க போறோம். சரி வாங்க. அப்ப நாங்க 2வது மாடிக்கு போகலாம். படியால் மெல்லமாக நடந்து போங்க ஒரு சேனி. சரி அப்படியே நாங்கள் மேலே வந்துட்டோம். மேலே வந்தாச்சு. இதுலேயும் வந்து ஒரு பெட் இருக்கு, தனி பெட், ஒரு ஆள் தங்குற மாதிரி. இதுலேயும் ஒரு சிங்கிள் பெட் ஒன்று இருக்கு. அவ்வளோ கபோர்டுகள் நிறைய இருக்கு. நிறைய கபோர்டுகள் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே காட்டுவோம். இப்போ நாங்கள் மேலே நிற்கிறது இருப்பேன். இப்போ கீழே தான் மேலே வந்துருக்குறவன். இந்த கம்பியை பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு? நல்ல டெம்பர் டெம்பர் கம்பி. டெம்பர் கம்பி. கம்பி இப்படி வாங்க. இதுவும் ஒரு முண்டான். இதுவும் அப்படிதான். ஒரு ஆள் தங்கக்கூடிய மாதிரி. இதுவும் அப்படித்தான் ஒரு ஆள் இருக்கக்கூடிய மாதிரி. ஒரு ஆள் வச்சுக்கணும். ஒரு பெட் ஃபுல்லாக மேலே அப்படியே நல்லா சீலிங் மேலே அடித்து வச்சுருக்கணும். மரத்தில் அடிச்சிருக்கணும் வேணா. பங்காளயம் அப்படியே நல்ல ஒரு வடிவா போகலாம். நல்ல ஒரு வசதியான ஒரு இடம். ஆனா இது என்னது வேற இருக்கிறதோ என்னன்னு தெரியவில்லை. அது எதுவும் மேசையாக இருக்குது மேலே எதுவும் உடுப்புகள் போடுறதோ தெரியல. ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு மேலே ஒரு விலை கூடுன கேட்டுன்னு தான் அடிச்சிருக்கேன் வேணா. ஃபுல்லாகவே எல்லாமே கேட்டுன்னு தான். இது என்ன சொல்லுவாங்க, வெளிநாட்டுக்காரர் தானே இதை யூஸ் பண்ண. அவங்களும் அந்த இடத்துல எப்படி இருக்கணும், அப்ப அதே மாதிரியே இங்கேயும் இருக்கணும்ன்ற ஒரு நோக்கத்தை செய்திருக்கிறேன். சரி பார்த்தீங்கன்னா நாங்கள் 2வது மாடி பார்த்துட்டு வந்துட்டு இப்போ 3வது மாடி அது எதில் போகிறோம்? நாங்கள் லிஃப்ட்டில் போகிறோம் 3வது மாடிக்கு. லிஃப்ட்டும் இருக்கா? ஆ சரி லிஃப்ட்டில் போனால் போச்சு. சரி அப்படி இதில் நடந்து போவோம். இதில் ஃபுல்லாகவே எலக்ட்ரானிக் ஆப்ஷன் எல்லாமே இதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன் நம்மள ஃபுல்லாக அப்படியே. சரி அப்படியே நாங்கள் இதால் லிஃப்ட் எங்களுக்கு லிஃப்ட் அங்கே தயாராகிட்டான். லிஃப்ட்டில் போ. ரைட். இப்போ நாங்கள் லிஃப்ட்டில் போய் கொண்டிருக்கிறோம். நல்லா இருக்கேண்ணா. சூப்பர். மேலே போகுதா? மேலே போகுது. ரைட். இதில் ரொசாயனி நல்ல மிஷின் ஒன்று கையில் வச்சுருக்கா. இலைகள் வந்து பொறுக்க தேவையில்லைண்ணா. சரி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஹோல் மேலே பாருங்க. அந்த பேக் ஹோல் எல்லாம் அப்படி அப்படி டிசைனில் போட்டிருக்கீங்க பாருங்க. மேலே ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஸோ உண்மையில் நிறைய காசை கொட்டி தான் செய்திருக்கணும். சூப்பராக இருக்கு என்ன. வெளிநாட்டு ஃபீலிங்லேயே இங்கே மந்தியிலேயும் வந்து நாங்கள் இருக்கலாம். அப்படியானதுலாம் மாடல்லாம் காட்டியிருக்கிறாங்க. பார்க்குறவங்களுக்கு அதெல்லாம் ஒவ்வொரு இது வச்சு இருந்து சாப்பிட்டு மீட்டிங் மாதிரி இருந்து நீங்கள் வந்து கலந்துரையாடலாம். இப்போ நாங்கள் வருவோம் கலந்துரையாட. எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்து நாங்கள் இருந்து எல்லாம்
வந்து படிக்க சந்தோஷமா இருந்துட்டு போகலாம் அவ்வளோ ஒரு வசதியாக இருக்குது பார்க்க உண்மைதானே நல்ல என்ஜாய் பண்ணலாம் எந்த விதமான கஷ்டமும் இல்லை இப்போ வெளிநாட்டிலேருந்து வராங்க கூட யோசிக்கலாம் உங்களுக்கு இந்த இடங்கள் ஒத்து வர இல்லையோ இருக்குது ஆனால் நீங்கள் இங்கே பண்டிகை இருக்கிற அதாவது சிவி பக்கத்தில் உள்ள ஒரு பில்டிங்க்கு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அந்த ஒரு இதே கவலையே இருக்காது நீங்கள் வெளிநாட்டில் எப்படி இருந்து நீங்கள் வாழ்ந்துருங்களோ அதே மாதிரி தான் இந்த இதில் இந்த பில்டிங்லேயும் கட்டிட்டுருக்குறாங்க வெளிநாட்டு பிளான் தான் ஏன்னா ஆனால் இந்த பில்டிங்கில் ஃபேன் போட்டிருக்காங்க ஆனால் ஃபேன் போட இல்லை ஆனால் நல்லா ஃபுல்லாக இருக்கு ஃபேன் போடாமலே ஃபேன் சுற்றுது பாருங்க என்ன அவ்வளோ காற்று சூப்பர் இடம் பார்க்கலாமா இதில் இவ்வளோ குஷன் கதிரையில் போட்டிருக்கு நம்ம இதில் ஃபுல்லாகவே மேலே அப்படி லைட்டை பாருங்க அப்படி பார்க்கவே உண்மையில் வடிவாகுது பட் இங்கே பாருங்க இது என்ன இது இது ஒரு லைட் தான் ஓ அது உள்ளுக்க போட்டிருக்கு சுவிட்ச் போட்டால் தான் சுவிட்ச் போட்டால் தான் தெரியுமா ஓ அப்போ நல்லா ரொம்ப இதாவில் இன்னும் சூப்பராக இருக்கும் இல்லை லைட்டுகளை போட்டுட்டு நிற்க இந்த பில்டிங் அப்படி இருக்குங்க சூப்பர் நல்லா இருக்கு என்ன ஒரு முடலாம் கூட ஏற்றி எழுதிக்கிறேன் டிவி எல்லாம் ஃபிட் பண்ணியிருக்கிறேன் பாருங்க டிவியும் போட்டிருக்கேன் என்ன டிவி ஃபேன் உங்களுக்கு ஏசி தேவைண்டா ஏசியும் போடக்கூடிய வசதிகள் ஃபுல்லாக இதில் ஏசி போடக்கூடிய வசதி எல்லாம் இதுலேயும் வச்சிருக்கணும் இதில் 4 பேர் இருக்கக்கூடிய மாதிரி நல்ல ஒரு பெரிய ஸ்டூல் தான் இதில் ஏறி என்னண்டு இருக்கிற ரோசான் ஏறி இரும்பாப்பம் இதில் ஓ இதுவும் ஃபுல்லாகவே அப்படியே கண்ணாடி பிட்டிங் தான் ஃபுல்லாகவே இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே எல்லாம் கண்ணாடி இங்கால அப்படியே இருக்கக்கூடிய மாதிரி வசதி வச்சுருக்கணும் இதுக்குள்ளே தான் கிச்சன் தண்ணியா குடிங்க கூலாக இருக்கா படியால் ஏறி சுற்றி பார்த்தோன்னா களைச்சி போயிட்டீங்க போல் ஃப்ரிட்ஜா சரி இது ஃபுல்லாகவே அப்படியே பெரிய ஒரு கிச்சன் நல்ல ஒரு பாத்திரங்கள் வைக்கலாம் இதை போடுங்க அப்படியே ஃபுல்லாக எல்லாத்துக்குமே அடுப்பு தான் பாருங்க எத்தனை பார்த்தீங்கன்னா வெக்கப்படியில போகாத வழியோ இது என்ன இது புகை 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 போகிறதுக்கு புகை போகிறதுக்கு வழியில் விட்டுருக்கேன் நம்ம அப்படியே அப்படியே உள்ளுக்க புகை பிடிக்காத வடிக்க அப்படியே இது அப்படியே வழியில் போகுது புகை அதுக்கு தான் இந்த இது அப்படியே வச்சுருக்கணும் ஆனால் உண்மையில் அடுப்பை பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய அடுப்பண்டேண்ணே கரண்டா கேஸோ தெரியல கரண்டாக தான் இருக்கோம் மூண்டும் 6 சட்டி வச்சு சமைக்கலாம் ரெண்டு ஒன்று திருவுறது என்ன ஆனால் 2 ஒன்று திருவுறது சுகம் தானே என்ன ஐயா சமைக்கிறதுக்குரிய சமையலாம் வாங்கி வச்சிருக்கிறேன்
அதான் என்ன இதுக்குள்ளே ஒரு இப்படி ஒரு ஏணி ஒன்று வச்சிருக்கேன் நம்ம. அப்போ அப்படியே ஏணியால் அப்படியே ஏறி மேலே சாமான்களை அப்படியே ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கணும் போல என்ன. வரலாறுகள் வந்து எதிர்பார்க்கறத வந்து நீட்டிட்டு போகணுன்றது. அப்போ உண்மையாகவே ஃபுல்லாகவே எல்லாம் படிக்காமல் இது பண்ணி அவ்வளோ நீட்டாக வச்சிருக்கீங்க. இதோ இப்போ கட்ட கட்டுறதுக்கு நான் 3 வருஷமா கட்டிக்கேன். 4 வருஷமா. சரி வீட்டப்போ விருப்பம் இல்லையா? எப்படி வடிவாக இருக்கு என்ன? உண்மையிலே எப்படியான இடங்களுக்கு கூடுதலாக ஜாழ்ப்பாணம் குழம்பு அப்படித்தான் எங்களுடைய வெளிநாட்டுக்காரங்க யோசிக்கிறது போகிற அங்கே அந்த இடங்கள் இந்த மந்திகையில் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொன்னால் எல்லாருமே தெரிஞ்சிருக்காங்க. நல்ல ஒரு சந்தர்ப்பமே நாங்கள் அறிஞ்சு கொள்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வேறு மந்திரிக்கு அங்கே போகலாம். ஆனால் என்ன வெளிநாட்டுக்காரருக்கு மட்டும் உட்காந்து நல்ல காற்றா இருக்கு. காற்று மற்ற இது பாருங்க இதில் இதுக்கெல்லாம் வெளியில் வந்து வடிவேன் சாடியை கொண்டு போமா வீட்டை. அந்த சாடி இருக்க காடுங்க அப்படியே ஃபுல்லாக அந்த கீழே இருந்து அப்படியே ஃபுல்லாக கீழே பாருங்க. நல்ல ஒரு மல்லிகை கண்டேன் கண்டு வச்சிருக்கணும். நல்ல பெரிய ஒரு சாடி அப்படி உண்மையில் அப்படி வெளியில் இருக்கவே ஒரு நல்ல காற்றேன்னு சூப்பராக இருக்கு. ஆனால் இது ஃபுல்லாக ஃபுல்லாக அப்படியே கண்ணாடி பிட்டிங் தான் இது எல்லாமே ஃபுல்லாக லைட் எல்லாம் போட்டு வாடகைக்கு வேண்ட வேணா இப்படி ஒரு வீடு ஒன்று கட்டுவோம். ஆனால் உண்மையில் நிறைய காசு தான் முடிஞ்சிருக்கும் என்ன. ரொசானிக்கு பில்டிங்கை பார்த்தோன்னே ஏக்கம் வந்துட்டு நித்திரையா? ஆ அக்கா என்னென்னு சொன்னால் இப்போ டீ வருதான்னு வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன் போல. அளவை பாருங்க எவ்வளோ பெரிய கேட்டுன்னு சொல்லி. உண்மையில எந்த வாகனம் வந்தாலும் கொண்டு வந்து உள்ளுக்க விடலாம். இந்த அவ்வளோ ஒரு பெரிய கேட்டாக தான் நான் செய்திருக்கேன் உண்மையில். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்தியில் இருக்கிறாங்க இந்த பில்டிங்கை நாங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டியிருக்கிறோம். ஆனால் உண்மையில் பில்டிங்ன்னு சொல்ல ஏதாவது பெரிய ஒரு பேலஸ்ன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இது ஒரு வீடாண்டும் இல்லை, ஒரு அப்படி ஒரு பெரியான ஒரு பேலஸ்ன்னு தான் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மையில். ஆனால் உண்மையில் மந்தியில் இப்படி ஒரு பில்டிங் இருக்கா, அப்படி வாடகைக்கு கொடுக்கணுமான்னு சொல்லி கூட நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதோட மந்தியைக்குள்ளே இப்படியே இருக்கிற இதுக்குள்ளே இருக்கிற ஆக்களுக்கு கூட இப்படி ஒரு ஒரு வாடகைக்கு கொடுக்குற இடம் இருக்குதா இல்லையான்னு சொல்லி தெரியாமல் இருந்திருக்கும். அதோட நீங்கள் தூரத்துலேருந்து வர நீங்கள் வெளி மாவட்டங்களோ சரி மற்றது அதோட வெளி மாவட்டத்துக்கு நான் நினைக்கல கொடுப்பினோம்னு சொல்லி வெளிநாட்டுக்காரருக்கு என்ன. ஏன் அப்படி உள்ளூர் ஸ்ரீலங்காக்களுக்கு இல்லையாம்மா? அதோட வெளிநாட்டுக்காரருக்கு ஒரு நாள் வாடகை வந்து 25,000 ரூபா. அது ஒரு ஆள் தங்கினாலும் சரி 10 பேர் வந்தாலும் சரி அந்த ஒரு நாள் வாடகை 25,000 ரூபா. அப்படியா? 25,000 ரூபா. அதே இது நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையாக பிரியோசனமாக இருக்கு. உங்களுக்கு காசு பிரச்சனை
கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு மேலே. ஓ எல்லா வசதியுமே இருக்குதானே, ஒரு விதமான இதுக்கும் வெளியில் போகணுமென்ற அவசியம் இல்லை. எல்லா வசதியுமே உங்களுக்கு இருக்கே இருக்குது. என்ன வடிவா ரெஸ்ட் எடுக்கலாம், வடிவா சுற்றி பார்க்கலாம், எல்லா வசதியுமே இருக்குது. அப்போ பிரச்சனையில் நல்ல நீங்களும் பாருண்டால் இந்த இடத்துக்கு வந்து தங்கலாம். உண்மையில தேவைக்குரிய என்ன தேவையோ அவ்வளோ முள்ளுக்கு அங்கே வச்சிருக்கணும். இப்போ பார்க்க போனால் அந்த சாப்பாட்டு சாமான்கள்லாம் வெளியில் வேண்டி கொண்டு வரணும். உங்களுக்கு வாய்க்கு உங்களுடைய கை பக்குவத்திலேயே நீங்க சமைச்சு சாப்பிடலாம். கடையில சாப்பாடு எடுக்கிறதெல்லாம் உங்களுக்கு சரியான சிரமமா இருக்கலாம். ஆனா இது வந்து நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிடக்கூடிய வசதி வாய்ப்பெல்லாம் இங்கே இருக்குது. இந்த பில்டிங் எவ்வளோத்திட்ட இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு வடிவாவில் வீடியோவில் தெளிவாக காட்டியிருந்தேன். இவ்வளோத்துக்கிட்ட வார நீங்கள் தங்குறதுக்கு உங்களுக்கு இடம் தேவைன்னு சொன்னால் இந்த பில்டிங்கில் வந்து தங்கலாம். பில்டிங்கில் வந்து தங்கலாம். நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். ஓகே, நாங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த பில்டிங்கெல்லாம் அப்படி என்ன மாதிரி இதில் பார்க்குறதுங்க நீங்களும் அதுக்கான கருத்துக்களை தெரிவிக்கலாம். உங்களோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம்.